அனைவருக்கும் வணக்கம். யாருக்கு ஜாதகம் ஹெவியாக வேலை செய்யும், யாருக்கு கர்மா அதிகமாக வேலை செய்யும், ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும், ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுருக்கோம், படபடப்பு, ஒரு பதட்டம், எதிர்பார்ப்பு இப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா அது போட்டி சமூகம். அதாவது மற்றவங்க முன்னாடி நம்மளும் ஸ்டாண்டர்டாக இருக்கோம், நானும் நல்லா தான் இருக்கேன், நானும் உங்களை விட ஒரு படி மேலே தான் இருக்கேன் அல்லது உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம செய்கிற முயற்சிகள் தான். அதாவது தன்னை மற்றவங்களுக்கு அல்லது சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுற அந்த செயலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாதகம் ஹெவியாக வேலை செய்யும், கர்மா ஹெவியாக வேலை செய்யும். இவங்களுக்கு எவ்வளோ நல்ல கிரக அமைப்பு, எவ்வளோ நல்ல தசா புத்தி இருந்தாலும் இவங்களை அந்த நல்ல பலன்களை பெற வைக்கிறத தாமதப்படுத்தும் அல்லது தடையாகும், அல்லது பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் நல்ல விஷயங்களை பெற வைக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளோட எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, பணக்காரன் ஆகிட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்க, நகை வாங்கிட்டாங்க, மேரேஜ் நடத்திட்டாங்க, நமக்கு கீழே தான் இருந்தால் அவன் இவ்வளோ பணம் வச்சுட்டான், இவ்வளோ சம்பாரிச்சிட்டான், கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டான், ஃபாரினுக்கு போயிட்டான், தன்னோட சகோதரிகளுக்கு நகை போட்டுட்டான், அவங்க அம்மாவுக்கு நகை வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான நிகழ்வுகளை பார்த்து நம்மளும் சரியாக இருக்கணும், நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை முன்னேற்றி போகிறதுக்காக உடனே இதை செஞ்சு முடி, அப்போ தான் நம்மளையும் 4 பேர் மதிப்பாங்க, அப்போ தான் நம்மளும் 4 பேர்த்துக்கு கீழே இல்லாமல் சமமாக இருப்போம், நிரூபிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸுனால் அதை நம்ம சீக்கிரம் முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு குறுக்கு வழியில் ட்ரை பண்ணுவோம், கடன் வாங்குவோம், பொய் சொல்லுவோம், அர்ஜென்ட்டாக ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு பொய்யா பிரகடனப்படுத்துவோம், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு மற்றவங்ககிட்ட பொய் சொல்ல வைக்கும். லைட்டாக செஞ்சுருப்போம், அதையே பிரம்மாண்டமாக பேச வைக்கும். உறவுகளை பெருசாக மதிக்க வைக்காது, உறவுகளுக்குள்ள ஒரு ஏளனத்தை ஏற்படுத்தும், கம்பேரிசனை உருவாக்கி மற்றவங்கள விட நம்ம மேலே அல்லது கீழே அல்லது சமம் அப்படின்னு ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி சமநிலையை குலைக்கிற வேலையை இந்த நிரூபித்து காட்டுதல் அப்படிங்கிற ஒரு செயல் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அப்படின்னா இப்படி நினைக்கிறது தப்பா, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம உயர்வாக இருக்கணும் அல்ல அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், கீழ்நிலையாக தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளோட தரம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னா அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொரு உயிரும் பிறந்திருக்கிறது தன்னோட ஆன்மாவோட அடுத்த படிநிலையை நோக்கி பயணித்து மேம்பட்டு உயர்வு அடைஞ்சு நிறைவாகி போகிறதுக்கு தான் வந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம முன்னேறணும், அடுத்த படிநிலைக்கு போகணும், மற்றவங்களுக்கு கீழே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த மற்றவங்களுக்கும் சமூகத்துக்கும் முன்னாடி நிரூபித்து காட்டுறது அப்படின்ற ஒரு செயலை எடுக்கும்போது நீங்கள் அதோட நெகட்டிவ் சைடை கையில் எடுத்துருவீங்க. ஒரு செயல் உங்களுக்கு உண்மையிலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும், அதோட இயல்பில் போச்சு அப்படின்னா நல்ல ஒரு நிலையான சந்தோஷமான நிறைவான வெற்றியை நோக்கி தான் போயிருக்கும். ஆனால் நீங்கள் அதை அவசரப்பட்டு உடனே ரிசல்ட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக குறுக்கு வழி நாடி இருப்பீங்க. அப்போ அந்த பாதை மாறி இருக்கும், கடன் வாங்கியிருப்பீங்க, அவசரத்துக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது பாதை மாறி போய் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். ஸோ இப்படியான செயல்கள் எல்லாம் இந்த நிரூபித்து காட்டுதல் அப்படிங்கிற இந்த போட்டி சமூகத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் இந்த போட்டிக்குள்ளே இந்த ரன்னிங் ரேஸில் இந்த நிரூபித்து காட்டுறதுல இருக்கீங்களோ அவங்களுக்கு எவ்வளோ சூப்பரான திசை நடந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல பலன்களில் ஒன்று தாமதமாகும், இல்லை தடையாகும், இல்லை பாதை மாறி போகும். இவங்களுக்கே எப்படி அப்படின்னா தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு, கிரக அமைப்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு, வேறு பிரச்சனைகளில் மாட்டியிருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு செயலில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பாதை மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த தவறும் இல்லை. அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே. இந்த சமூகம் மற்றவங்க எல்லாரும் தனக்கு எப்படி இருக்காங்க, மற்றவங்க முன்னாடி தான் எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னையும் சமூகத்தையும் தன்னையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு முடிவுகளை எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இது மனசு செய்கிற வேலை. குறிப்பாக சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, கேது இது மாதிரி கிரகங்கள் வலுவாக இருக்கிற லக்னம், லக்னாதிபதி, தசாபதியோட சம்மந்தப்படுற இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க உணர்வு பூர்வமாக ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பற்றோட தன்னோட வாழ்க்கையை அணுக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே சமூகம், மக்கள், இல்லை சூழல், சுற்றி இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளையும் சேர்த்து தான்.
ஏன்னா இன்னொரு நபருக்கு நம்மளும் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கம் தான். ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்மளும் ரெண்டாவது நபர் தான், தனிப்பட்ட நபர் தான். ஸோ நம்மளுமே நிறைய இடத்துல மற்றவங்க முன்னாடி எதிர்பார்ப்பை வச்சுருப்போம். நானும் வச்சுருக்கிறேன். அதை எந்தளவு மாற்றிக்கிறோமோ மாற்றிக்கிட்டும் இருக்கேன். ஸோ மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது, அவங்களுக்கு நீங்கள் இப்படி தான், ஏன் முன்னேறாமல் இருக்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இதையெல்லாம் செய்கிற அப்படின்ற எதிர்பார்ப்புகளை வைக்கிறதும், அவங்க முன்னாடி நம்மளோட தன்மையை நிரூபித்து காட்டுறதுக்கு, நம்ம முன்னேறி காட்டுறதுக்கு, நம்ம அவங்கள விட ஒரு ஸ்டாண்டர்ட் மேலே இருக்கோன்றதை காட்டுறதுக்கான முயற்சியையும் நம்மளும் செஞ்சுருக்கோம். ஸோ முடிந்தளவு அந்த பாதையிலேருந்து விலகி சூழலுக்கும் மனிதனுக்கும் தொந்தரவு தராத நமக்கு பிடிச்ச நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிங்க. மற்றது எல்லாமே தானாக வரும். நீங்கள் உங்களோட ஆழ்ந்த விருப்பத்தில் தேடலில் இருந்தீங்க அப்படின்னா அந்த தேடல் உங்களை ஒரு நாளைக்கு அது லேட்டாக கூட ஆகலாம், இல்லை வேறு பாதையில் கூட அமைஞ்சிருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நாள் அமைஞ்சு உங்களோட தரம், உங்களோட ஸ்டாண்டர்டு, உங்களோட ஆன்மா அடுத்த கட்ட உயர்வை, நிறைவை நோக்கி போகும். இப்படி இந்த நிரூபித்து காட்டுறதுக்கு ஓடுன நிறைய பேர் வாழ்க்கையோட கடைசியில் போய் இதெல்லாம் செஞ்சுருக்க வேணாமே, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலையேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருந்துடாதீங்க. ஸோ ஜாதகம் யாருக்கு அதிகமாக வேலை செய்யும், கர்மா யாருக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த போட்டி சமூகம், நிரூபித்து காட்டுதல் அப்படிங்கிற ஒரு செயலில் ஈடுபடுறவங்களுக்கு தான் அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருக்க வேணாங்கிறது என்னோட ஆசை, என்னோட வேண்டுதல். நன்றி.